சாமியாடிகளாக இருப்பது எவ்வளவு கடினம். ஏன் கடினம்னு சொல்கிறேன்னா, கடினம்னு சொன்னோன்னே யாரும் தளர்ந்து போயிடக்கூடாதுங்க. அது ஏன் கடினம்னு கடைசியில் சொல்கிறேன். சாமியாடிகளாக இருப்பது எவ்வளவு கடினம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, சாமியாடிகள்னா முதல்ல யார்? சாமி ஒருத்தர் மேலே வந்துருச்சு, உண்மையாக வந்துருச்சு, பரிபூரணமாக வந்துருச்சு அப்படின்னா, அவங்க மேலே அந்த சாமி உங்களை பார்க்குதுன்னு அர்த்தம். புரிகிற மாதிரி சொல்கிறேன். எனக்கு வேண்டாத ஒரு எதிரி இருக்காரு. அவர் எனக்கு நிறைய தொந்தரவுகள், இடையூறுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என் மேலே சாமி வந்துருச்சு. என் மேலே சாமி வந்ததுக்கு அப்புறம் அவர் எனக்கு தொந்தரவுகள், இடையூறுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ என் மேலே சாமி வந்துச்சுல, என் சாமி அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு. யார் மூலமா? அந்த சாமியாடியாகிய என் மூலமா. அப்போ அவர் நினைக்கிறாரு, அவனுக்கு எப்படிப்பா தெரியும்? அவனுக்கு தெரியாமல் தானே நம்ம இதை செய்கிறோம். நம்ம தெரியாமல் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே இங்கே எல்லாம் தெரிஞ்ச இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், எல்லாம் தெரிஞ்ச ஆள் வித்தக்காரனானப்பா வச்சு நம்ம செய்கிறோம். அவனுக்கு எப்படிப்பா தெரியாதுப்பா அப்படின்னு அவர் நினச்சிக்கிருக்காரு. அது எப்போ தெரியுமா? அவர் மேலே சாமி வர்றதுக்கு முன்னாடி. சாமி வந்ததுக்கு அப்புறம் அந்த பார்வை, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் நிழல் போல் அந்த சாமியாடி பார்வை விழுந்துக்கிட்டே இருக்கும். சாமியாடி இங்கே இருப்பார், அவர் மேலே இருக்கிற சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த தகவலை அந்த சாமியாடிகிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அவங்க தான் சாமியாடி. இப்போ சாமியாடியெல்லாம் சாதாரணமாக சாச்சிடலாம், சாதாரணமாக நம்ம மறித்து கட்டி நம்ம அப்படி இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரம்மை அங்கங்கே ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் உருவாக்குவாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க, நம்பிடாதீங்க. உங்கள் மேலே சாமி வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். நீங்கள் எப்பையும் போல் சத்தியமாக உண்மையும் நீதியும் நேர்மையான வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, உங்கள் மேலே இருக்கிற சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். அதுக்கு பெரிய உதாரணம் தான் குல தெய்வங்கள். குலசாமிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. சாமியே வரலாட்டினாலும், சாமி யார் மேலே போகலாட்டினாலும் எல்லா மக்களையும் காத்து நிற்கிறது தான் குலசாமி. எல்லாத்துக்கும் தெரியும், ஊர் அறிஞ்சது, உலக அறிஞ்சது. அதே சாமி ஒரு மனுஷன் மேலே, அந்த குலமக்க அந்த கும்புக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவதுங்க இன்னைக்கு இந்த பதிவு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே சாமி வந்துருச்சாலே அவங்கள ரொம்ப ஒரு மாதிரியான அவங்கள திறமைகளை குறைச்சி அவங்கள அவங்க மேலே ஒரு அச்சம் இல்லாமல் எதையும் செய்வான் அப்படின்னு துணிஞ்சு செய்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சாமி தான் பிள்ளைன்னு விட்டு வைக்குதுல, அதான் காரணம். என் பிள்ளடா அவன், என் பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கான், திசை மாதிரி போகிறேன், புரியாமல் போகிறேன், அறியாமல் போகிறேன், வேகத்தில் போகிறேன். ஆனால் அவன் என் பிள்ளடா, என் பிள்ளை இன்னைக்கு இல்லாட்டினாலும் ஒரு நாள் திருந்தி என் பிள்ளை வருவான்டா அப்படின்னு அந்த சாமி விட்டு கொடுத்து போகிறதுனால தான் ஒரு சில பேர், எல்லாரும் இல்லை, லட்சத்தில் ஒரு ஆள் 2 ஆள் என்ன பண்ணுவாங்க, இது போன்ற ஒரு சில செயல்களில், அந்த தெய்வத்துக்கு எதிரான செயல்களில், அந்த குலமக்களுக்கு எதிரான செயல்களில், அந்த சாமியாடிகளுக்கு எதிரான செயலை செய்வாங்க. சரிங்க, சாமியாடிகளாக இருப்பது எவ்வளவு கடினம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான். என்ன கடினமான விஷயம் அப்படின்னா, எந்த நேரத்திலையும் நம்ம மேலே இருக்கிற அந்த நம்ம மேலே வர்ற சாமியோட மேலே வைக்கிற நம்பிக்கையை நாம் குறைச்சிடக்கூடாது. அது ஒன்று தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்படுற இடையூறுகளை, நமக்கு ஏற்படுற இடைஞ்சல்களை, நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை, தீவினைகளை கண்டு பின்வாங்கிடக்கூடாது. இதெல்லாம் கடினமான செயல்கள். நான் இப்போ ஒன்றொன்னா சொல்லி வரேன். கண்ணுக்கு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை தட்டி கேட்காம ஊரோட நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது. தெய்வத்துக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறத தேவையறிஞ்சு கொடுக்காம நாமளும் பணம் செலவாயிரும் அப்படிங்கிற மாதிரி கைகட்டி வாய்கட்டி ஓரமாக நம்ம நிற்கிறக்கூடாது. சாமியாடிகளாக இருப்பது எவ்வளவு கடினம் அப்படின்னா, இது போன்ற ஒரு சில நிலைகளை என்ன பண்ணுவாங்கன்னா விட்டு கொடுத்துருவாங்க, இறங்கி போயிடுவாங்க. அப்போ அந்த தன் நிலையிலிருந்து மாறிடுவாங்க. அது மாறக்கூடாது. அது கடினமான சூழ்நிலை தான். தன்னுடைய உடன் இரத்தமாக, தன்னுடைய உடன் பிறப்பாக, தன்னுடைய நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்காக அந்த இடத்துல விட்டு போகாமல் அந்த இடத்துல போராடுற போராட்டம் இருக்குல்ல, அதுதான் கடினமானதுன்னு சொல்ல வர. இந்த இடத்துல சாமியா நிற்கணுமே தவிர ஒரு மனுஷனா, சக மனிதனா நிற்கக்கூடாதுங்க. அப்படி நீங்கள் நின்னீங்க அப்படின்னா உங்க மேலே சாமி முழுசாக பேசாது அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள்
அந்த தெய்வம் உங்களையும் உங்க கும்புகளையும் குலமக்களையும் அந்த பாதுகாக்கிற சிறந்த பணி, அந்த பாதுகாவலனா அந்த சாமியாடிகளை தேர்ந்தெடுக்கல, அந்த சாமியாடிகள்கிட்ட அந்த சாமி பேசாம போயிடும். அதனால தான் அது போன்ற கடினமான நிலைகள்லையும் அந்த தெய்வ நிலையிலிருந்து மாறாம, உண்மைனா உண்மை, சத்தியம்னா சத்தியம், தப்புன்னா தப்பு அப்படி ஊண்டி நிற்கணும். அவங்க தான் உண்மையான சாமி. எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. சாமியாடிகள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க, அச்சப்பட மாட்டாங்க. ஏய் உயிரே போனா என்னப்பா, என் ஜாமி இருக்கப்பா, என் ஜாமி நல்லா இருந்தால் போதும், என் மக்கள் இருந்து நல்லா இருந்தால் போதுமப்பா, என்னை வணங்க வர்றசன என் சாமியை வணங்க வர்றசன் நல்லா இருந்தால் போதுமப்பான்னு இருக்கிற சாமியாடிகள்லாம் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்க செய்கிறது திருப்பணி. அந்த பணி அவங்களுக்காக அல்ல, எல்லா மக்களுக்கானது, எல்லா உயிர்களுக்கானது. சரிங்க, சாமியாடிகளாக இருப்பது எவ்வளவு கடினம்னு இன்னும் நான் சொல்றதுக்கு, அழுத்தி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான நேரத்தில் சரியான பாடங்களை புகட்டணும். அப்பதான் தப்பு செய்கிற கை அங்கே நடுங்கும், தப்பு செய்கிற அந்த அந்த இருதயம் அங்கே நடுங்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சொல்கிறதுனால அங்கே ஒன்றும் மாறிட போவதில்லை. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் நாம் அது போன்ற அந்த சத்தியமான வழியில் நம்ம ஓங்கி நின்று நம்ம துணையாக நிற்கும்போது ஒரு செயலை அந்த திருடன் செய்கிற அந்த செயலுக்கு அந்த இடத்துல அச்சப்படும், திருட முடியாது. அவனே அவனுடைய வினைக்கு, அவனுடைய அழிவுக்கு அவனே காரணமாயிடுவான். அப்போ அந்த இடத்துல என்ன காரணமாக இருக்கு? நாம் எடுக்கிற, நாம் தொடுக்கிற அந்த ஆயுதம், அதுதான் அந்த சாமியாடிகளுக்கு வலிமை, அந்த சாமிகளுக்கு வலிமைன்னு சொல்ல வரேன். அதாவதுங்க, புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது, அந்த நிகழ்வுகளை உங்களுக்குள்ளேயே நீங்களே சகிச்சுக்கிறீங்க, தாங்கிக்கிறீங்க, சரி. ஆனால் அந்த நிகழ்வுகள் உங்களை மட்டும் பாதிக்காது, எல்லா மக்களையும் பாதிக்கும்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் அந்த இடத்துல சகிச்சு போகக்கூடாது. நீங்கள் அப்படி சகிச்சு போனீங்கன்னா உங்கள் மேலே வர்ற சாமியே சாமி இல்லை. தனி மனிதனுக்கு அந்த நலனுக்கு, அந்த ஆசைக்கு, அந்த பேராசைக்கு வர்றது சாமி இல்லை. இந்த சாமி உங்கள்கிட்ட வராது, விலை நின்றும். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த நேரங்களில் துடிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் என் மக்களும் இந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்கப்பா, கும்பே பாதிக்கப்படுதப்பா, இது குலத்துக்கே பாதிப்படா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இறங்கி ஊக்கமாக உறக்க சொல்லு, தப்பு அப்படின்னு சொல்லுன்னு வராங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் சாமி பரிபூரண பாசம். அந்த கடினமான நிலையை மீண்டு வரணும், அதுலேருந்து தன்னிலை மாறி பொதுமையான எல்லா மக்களுக்குமான மாறுறதைத்தான் அந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அப்படி மாற முடியாது, ஒரு சில நேரங்களில் மாற முடியாது. பெற்ற தாயே, பெற்ற மகனே, உடன் பிறந்த சகோதரனே, எல்லாருமே அந்த இடத்துல எதிராக இருந்தால் அந்த இடத்துல தெய்வ நிலையில் நீங்கள் நிற்கணும். நீ செஞ்சது தப்பப்பா, இது எல்லாத்தையும் பாதிக்குமப்பா அப்படின்னு நீங்கள் எடுத்து கொடுக்குற அந்த குரல் தான் உங்களுடைய குரலை வலிமைப்படுத்தும். உங்கள் மேலே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் சக்தி, உங்களுடைய குலதெய்வ சக்தி மேன்மைப்படும், வலிமை பெறும். அச்சமே படக்கூடாதுங்க, அச்சமே பட, கழுத்துக்கு கத்தி, கழுத்தே இல்லாட்டாலும் அச்சப்படக்கூடாது. அந்த எண்ணம் இருக்குல்ல, மலவோல இருக்கணும், அந்த எண்ணம் தான் உங்க சாமி. தைரியமா இருக்கணும், ஊக்கமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். சாமி வந்துச்சு அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க. நான் சாதாரணமா மனுஷன் இருக்கிறேன்ல, இதே மாதிரி சாமி வந்ததுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன். எல்லாமே பல மடங்கு சக்தி வாய்ந்து இருக்கும். என்னுடைய நாடி நரம்பு, எண்ணம், சிந்தனை, செயல், நான் சொல்ற வாக்கு, நான் பார்க்குற பார்வை எல்லாமே இருக்க காரணம் என்ன? தெய்வம் அது போன்ற குணமுடையது. அதனாலதான் அந்த இடத்துல நாம அப்படி காய்ச்சலிக்கிறோம். அதே மாதிரி எல்லா நேரங்கள்லையும் இருக்கணும். அங்கே இருந்துட்டு சாமி வந்ததுக்கு மறுநாள் அப்படி மாறி, ஒரு 6 மாதம் கழிச்சு அப்படி மாறி, அப்படியே பேசுகிற மாதிரி பேசி வளைஞ்சு கொடுத்து, அதுக்கப்புறம் வேறு மாதிரியான முகத்தை அந்த நல்ல பாம்பு மாதிரி நடிக்கிற அது போன்ற செயல்கள் செய்கிறவங்ககிட்ட சாமியெல்லாம் அதிகமாக பேசாது. சமநிலையாக தெய்வ நிலையாக இருக்கணுங்க, தெய்வ நிலையாக இருக்கணும். இன்றைக்கி இந்த பதிவில் நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன், ஏன் சாமியாடிகளை இப்போ ஏன் கடினமானதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது போன்று குணங்களில் நாம் வீழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சில இடங்களில் வீழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வீழக்கூடாது. அப்படி வீழ்ந்தா உங்கள் சாமி, உங்கள் மேலே வர்ற சாமி கூட என்னடா என்னுடைய வாகனம் இப்படி என் மேலே போய் நான் நிற்கணும் மாடாண்டு போகாது, விலகி நின்றுக்கிறேன், அஞ்சு நின்றுக்கிறேன். இங்கே ஊக்கமா, என்னை மீறி என் சாமியை தொடு அப்படிங்கிற மாதிரி உங்கள் நிலை நின்னீங்கன்னா உங்கள் மேலே பரிபூரணமாக உள்ளத்திலிருந்து உச்சத்தலையில் வரும் உங்கள் சாமி வந்து உட்காரும். நீங்கள் தப்பு செய்யலைங்க, நம்ம தப்பு செய்யல, நம்ம தப்பு செஞ்சால் தாங்க நமக்கு ஒரு சில பிரச்சனைகள். நாம் எதுக்கு ஒரு அச்சப்படணும்? நாம் நேர்மையாக இருக்கோம், சத்தியமாக இருக்கோம், தெய்வத்தை சுமக்கிறோம், நாம் தப்பு செய்வோமா? சரியான பாதையில் நடக்கிறோம், நாம் ஏங்க அச்சப்படணும்?
மழையே வந்தாலும் அந்த மழையை எதிர்த்து நின்று, காட்டாறு வெள்ளமே வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற அந்த சக்தி இருக்குல்ல, அந்த உங்களுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்த்து நிற்கும் போதே அந்த சக்தி உருவாகும் பார்த்தீங்களா, அந்த சக்தி எல்லாத்தையும் தடுக்கும். காட்டாறு வெள்ளத்தையும் தடுக்கும், 7 மலை நிலநடுக்கம், நிலச்சரி எது வந்தாலும் தடுக்கும், உங்களை பாதுகாக்கும். அதான் சாமியாடிகளோட உள்ளத்தை சொல்கிறேன். அவங்களுடைய உள்ளம் கடினமாக எப்படி சொல்கிறது அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலானதாக மேன்மையானதாக இருக்கணும். அன்புலையும் பாசத்துலையும் பண்புலையும், அதே சமயம் நீதியான விஷயங்களையும், தப்பை தட்டி கேட்கறதுலையும், தப்பு செய்கிறவங்களை அடையாளம் காட்டுறதுலையும், தப்பு செய்கிறவங்களை அவங்க தண்ணி குடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய அந்த ஆற்றல், அந்த சக்தி அவங்க இயல்புலேயே அவங்ககிட்ட இருக்கும். அப்படி இருக்கணும். ஒரு கணம் கூட அந்த நூல் அளவு கூட அந்த நிலையிலிருந்து மாறக்கூடாது. அது போன்ற ஒரு சில கடினமான நிலை எல்லா சாமியாடுகளுக்கு ஏற்படும். அதுலேயே நாம் இல்லை, இது நமக்கு பாதிக்கும், நம்ம உறவுகளுக்குள்ள பாதிக்கும், அப்படி இப்படி நம்ம என்னத்தையாவது யோசிச்சோம் அப்படின்னா சாமி முழுமையாக பேசாது. சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.